வணக்கம் ரோகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி என்று தான் சொல்லணும். இன்றைக்கு நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்? இப்போ இன்றைக்கு நாங்கள் மாசி சம்பல் ஏற்கனவே நாங்கள் செய்து காட்டிக்கிறோம். அது ஒரு பிரபலமான சம்பல். அது கூடுதலாக மஜ்ஜ ஃபங்க்ஷனுகளுக்கு மஜ்ஜன் சமைக்கிற ஃபங்க்ஷனுகளுக்கு தான் செய்கிறது. இது வந்து நாங்கள் செய்ய போகிற சம்பல் வந்து மரக்கறியல் ஒரு சமைப்பிடம் தானே, பெரிய ஃபங்க்ஷன். வந்து மரக்கறி சமைக்கிற நிகழ்வுகளுக்கு அந்த நிகழ்வுகளுக்கு எப்படி இந்த சம்பல் செய்கிறன்றது தான் செய்ய போகிறோம். நாங்கள் மாசி சம்பலுக்கு பதிலாக மரக்கறிகளை வச்சு தான் செய்ய போகிறோமோ. அதுவும் இதுவும் வந்து இப்போ பிரபல்யமாகி கொண்டு இருக்குது. இப்போ பெரிய நிகழ்வுகள் மரக்கறி நிகழ்வுகள் செய்ய அதுவும் இந்த ஒரு சம்பளம் இருக்கும். அதில் அது இல்லாட்டிக்கு இப்போ கேட்கிறோம் என்ன அந்த சம்பல் செய்ய இல்லையா, ஏன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது அந்த சம்பல். தனியாக அந்த சம்பளோடையே சோறு சாப்பிடலாம், அப்படி ஒரு சுவையாக இருந்தது. நாங்கள் அதைத்தான் எப்படி செய்கிறோன்னு செய்து காட்ட போகிறோமோ. அப்போ நாங்கள் தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போம். அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்களா ஈச்சமரம் நிற்கிது பாருங்க. கூடுதலாக வந்து ஈச்சம்பழம், ஈச்சங்குருத்து, ஈச்சம்பழமெல்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட ஈச்சங்குருத்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தென்னங்குருத்து சாப்பிட்ற மாதிரி ஈச்ச மரத்தின் குருத்தும் சாப்பிட்றது. இது சின்ன கண்டு ஈச்சமரம் நல்ல பெரிய மரம் மாதிரி வளர்ந்து கொண்டு வரும். அதோட இதில் முள் இருக்குது பாருங்க. அந்த முள் வந்து குத்தினால் கையில் வந்து அந்த காய்ச்சி போடும். அவ்வளவுக்கு ஒரு இதான முள். இங்கே பாருங்க, இங்கே ஈச்சமுள் குத்தினா தான் அந்த கையில் காயல் வளரும்னு சொல்கிறது. கூடுதல் ஈச்சம் அதை விட இந்த ஈச்ச மரத்தின் நடுத்தண்டில் வந்து கூட பின்னுறது, அப்படி நிறைய வேலைகள் பண்ண வேலைகள் செய்கிறதுண்ணே. நாங்கள் பழத்தை அப்புறம் காட்டுவோம். நாங்கள் மரக்கறி சம்பல்லாம் செய்ய போகிறோம். என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கிறோம்னு பாருங்க. பெரிய வெங்காயம் பொரிச்சு போட போகிறோம். பெரிய வெங்காயம் நான் 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். இது வந்து இப்போ கொஞ்சமாக தான் நாங்கள் செய்ய போகிறோம். 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதெல்லாம் தோல் சீவி நல்ல வடிவாக கழுவி ஒட்டி எடுத்துருக்கிறேன். கத்திரிக்காய் வந்து ஒரு கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காயாக அதையும் நல்ல நீளப்போக்கில் வெட்டி நாங்கள் நல்ல மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கோம். ஏன்னா பொரிச்சு தான் இது செய்ய போகிறோம். வேகமாக பொரிகிறதுக்காக நல்ல மெல்லிசாக வெட்டியிருக்கு. கேரட்டும் நான் ஒரு கேரட்டை வந்து நல்ல சின்ன வெட்டி தான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி கச்சான் 50 கிராம் இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்கு, தோல் எல்லாம் நீக்கி. இது வந்து துண்டு மிளகாய் வந்து ஒரு 50 கிராம் அளவில் எடுத்துருக்குது. உப்பு, தேங்காய் வந்து பாதி தேங்காய் பெரிய தேங்காயாக எடுத்துருக்குறேன். ப்ளம்ஸ் வந்து 50 கிராம், கஜுவும் 50 கிராம். இப்போ கஜு வந்து நாங்கள் கச்சான் கஜு கொஞ்சம் கூட போடலாம். கஜு எங்களை பொறுத்தளவில் இங்கே கொஞ்சம் விலை கூடன்றபடியாக நாங்கள் இன்றைக்கு 50 கிராம் தான் எடுத்துருக்கிறோம். கூடுதலாகவே நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் செய்கிறேன்டா. தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கு, அதோட நெய்யும் எடுத்துருக்கிறோம். நாங்கள் இனி நாங்கள் செய்ய தொடங்குவோம். என்ன முதல் நாங்கள் அடுப்பு மூட்டுவோம். அடுப்பங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இந்த தாஜிக்கெல்லாம் முதல் வந்து ப்ளம்ஸ், கச்சான், கஜு எல்லாத்தையும் நெய்யில் பொரிச்செடுக்க போகிறோம். நாங்கள் கொஞ்சமாக நெய் சேர்க்க போகிறோம். பனிக்கு உறைஞ்சிட்டு நல்லா உறைஞ்சி போயிடும். நெய் எங்களுக்கு பார்த்திங்கன்னா உருகி நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் கச்சான் பருப்பு நல்லா வறுத்து வச்சுருக்கிறோம். அதை வந்து அப்படியே பொரிச்செடுக்க போகிறோம். நெய்யில் பொரிச்சாலே ஒரு சாப்பிடவே இருக்கு. நல்லா கருக பொரிக்கக்கூடாது. எங்களுக்கு கச்சான் பொரிப்பட்டது காணும். நாங்கள் இறக்குவோம். வறுத்த கச்சான் தானே வேலைக்கு பொறி போட்டுடும். அதான் வறுத்த கச்சான் நெய்யில் பொரிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். அதுக்காக பொறிக்கி சாப்பிட்றோம். இல்லை அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் நெய்யுக்கு ப்ளம்ஸையும் பொரிச்செடுக்க போகிறோம். இது அப்படியே ஊதி கொண்டு வரும். பார்த்தீங்களா, ஊதி கொண்டு வந்துட்டு. ஆனால் இது கணக்க சாப்பிடல, ஒரே டைமில் கணக்க சாப்பிடல. அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். எங்களுக்கு பொறி விட்டது காணும் பாருங்க. நல்லா ஊதி கொண்டு வந்துட்டு அடுப்பு எரியாது. தேவையில்லாத நேரம் எரியுது பார்த்தீங்களா, நல்லா அடிச்சு எரியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஜு பருப்பையும் நாங்கள் அதே மாதிரி பொரிச்செடுக்க போகிறோம். உங்களுக்கு பொரிப்பட்டது காணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் பூவை நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். தேங்காய் பூவையும் இதுக்கு போடுவோம். நல்ல வெள்ளை தேங்காய் பூவை நாங்கள் திருவி எடுக்கிறது நல்லது. தேங்காய் பூ ஏன் வறுக்க வேணுமெண்டா அந்த நீர் தன்மை இல்லாமல் போகிற வரைக்கும் வறுக்கணும். தேங்காய் பூ இந்த தண்ணி தன்மை இல்லாமல் இருக்கும். என்ன சட்டி
அதான் அந்த காற்றுக்கு புகை இப்படி வருது. தேங்காய்ப்பூ நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் வறுக்கணும். ஆனால் தேங்காய்ப்பூ ஓரளவுக்கு வறுபட்டு கொண்டு வரைக்கும் எங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நல்ல ஒரு சொரசொரப்பாக இருக்கும். தேங்காய்ப்பூ முட்டாமல் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். அதை விட உங்களுக்கு தேங்காய்ப்பூ நல்ல பொன்னிறமாக வறுபட்டுட்டுது பாருங்க. எப்படி வறுபட்டுருக்கு, நல்ல முறுமுறுப்பாக வந்துடும் வறுபட்டா. இங்கே நல்ல முறுமுறுப்பு. இனி நாங்கள் இறக்குவோம். நாங்கள் இனி மரக்கறியெல்லாம் பொரிச்செடுக்க அப்புறம் தேங்காய் எண்ணெய் போடுறேன். நாங்கள் எண்ணெய் கொதிச்சிட்டுது வெட்டி வச்சிருக்கிற கத்தரிக்காயை பொரிய விட போகிறோம். கத்தரிக்காய்க்கு கொஞ்சமாக நாங்கள் உப்பு சேர்த்துருக்குறோம். அதே மாதிரி வெங்காயம் கரட்டுக்கெல்லாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம். அப்போ தான் அந்த மரக்கறியிலையும் உப்பு சுவை சேரும். அதோட பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கத்தரிக்காய் வெட்டிக்க தண்ணிக்கு முழுசாகவே போட்டு கழுவி போட்டு தான் விட்டோம். ஏன்னு சொல்லிச்சோன்னா கத்தரிக்காயில் அந்த தண்ணி ஊறிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் எண்ணெய் வந்து குடிக்க வலிக்கிடும். மாதிரி பொரிக்கிறதுக்கு நேரம் செல்ல. இப்போ தண்ணிக்கு என்ன நேரம் ஊற விடாமலுக்கு நாங்கள் கத்தரிக்காய் வெட்டி எடுக்கணும். பொரிக்கிறதுக்கு கறி வைக்கிறதுக்கு இப்போ பொரித்து கறி வைக்கிறதுக்கும் அப்படி தான் செய்ய வேணும். நல்லா பொரியட்டுங்க கத்தரிக்காய்ங்களுக்கு. கத்தரிக்காய்ங்களுக்கு பொரிஞ்சது காணும். நாங்கள் எண்ணெயை நல்லா வடித்து போட்டு இறக்குவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உப்பு பிரட்டி வச்சுருக்கிற கரட்டையும் நாங்கள் பொரிச்சதுக்கப்புறம் கரட்டை எங்களுக்கு நல்ல பொன்னிறமாக பொரியட்டுக்கும். பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கரட் நல்லா பொரிஞ்சிட்டுது. நாங்கள் எண்ணெயை வடித்து போட்டு கரட்டையும் எடுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெரிய வெங்காயம் நல்ல மெல்லிசாக வெட்டி வச்சுருக்குறோம் பாருங்க. நல்ல மெல்லிசாக வெட்டி வச்சுருக்குறோம். அப்போ தான் வேகமாக பொரியும் எங்களுக்கு. இதுக்கும் நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம். பொரிய விடுவோம். வெங்காயமும் எங்களுக்கு நல்ல பொன்னிறமாக பொரியட்டுக்கும். நாங்கள் வெங்காயம் வந்து இந்த பருவத்தில் இறக்குவோம். ஏன்னா எல்லாம் கலவையும் நாங்கள் திருப்பி ஒருக்கா பிரட்டுறபடியாக வெங்காயம் இந்த பருவத்தில் இறக்கினா காணும் எங்களுக்கு. அதுவும் வடிவாக இன்னும் படித்து போட்டு எடுப்போம். அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் கருவேப்பிலையும் பொரிச்சு எடுப்போம். என்ன பயந்துட்டீங்களா? என்ன சரியா சூட்டில் இருக்க மூத்தில் ஒரு தரம் பயமே கிடக்கு. அப்படி எடுப்போம். நாங்கள் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டோம். இனி மரக்கறி சம்பல் செய்ய தொடங்க போகிறோம். இந்த தாஜிக்கான் செய்ய போகிறோம். அடுப்பில் வைப்போம். நாங்கள் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட போகிறோம். ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் துண்டு மிளகாயை அதுக்குள்ளே வந்து பொரிக்க போகிறோம். எடுத்து வச்சுருக்கிற துண்டு மிளகாயை இதோடு சேர்க்க போகிறோம். எங்களுக்கு துண்டு மிளகா வறுபட்டது காணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூ இதோடு சேர்ப்பேன். இனி வந்து அடுப்பு வந்து எங்களுக்கு எரியக்கூடாது, தணல்லையே விட்டுருக்க வேணும். இப்போ இதை நாங்கள் நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் பொரித்து வச்சுருக்கிற வெங்காயம் கேரட் கத்தரிக்காய் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ள போகிறோம். அதையும் அப்படியே பிரட்டி விடுவோம். சட்டி காணாது ஓரளவுக்கு காணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம். ஏற்கனவே நாங்கள் உப்பு போட்டு பொரிச்சிருக்கிறபடியாக அந்த தேங்காய் பூ துண்டு மிளகாய்க்கு உப்பு தேவையானபடியாக கொஞ்சமாக சேர்க்குறோம். நல்ல வடிவாக அப்படியே பிரட்டி விடுவோம்.
நாங்கள் வந்து மிரக்கறி வகையில் உருளைக்கிழங்கும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்ளலாம். நல்ல சின்னனா வெட்டி பொரிச்சு போட்டு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ கேரட் எல்லாம் எங்களுக்கு இயல்பாகவே ஒரு இனிப்பு தன்மை இருக்குது. இப்போ இந்த சம்பளோட சேர்க்கைக்க நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அது பாருங்க, நல்ல அந்த ஒரு சுரசுரப்பாக இருக்குது பாருங்க. இப்போவே இந்த குமஞ்சி கொண்டு இல்லாமல் நல்ல அந்த ஒன்று முட்டாமல் சுரசுரப்பாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் நல்ல நெய்யில் பொரிச்சு வச்சுருக்கிற ப்ளம்ஸை போட போகிறோம். இனி ஒரு வாசமாக இருக்கும். அதோடு நாங்கள் கச்சான் பருப்பு அதையும் போட போகிறோம். எல்லாமே நல்ல நெய்யில் வறுத்து வச்சுருக்குறோம். இப்போ எல்லாம் பொரித்து வறுத்து வச்சுருக்கிறபடியே எங்களுக்கு தணலில் விட்டே செய்ய வேணும். என்னால் பெரியக்கூடாதோ கறியை போடுமோ. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கஜு பருப்பையும் போட போகிறோம். கஜு பருப்பு நீங்கள் கூடுதலாகவே போட்டுக்கொள்ளலாம். நல்லா இருக்கும் கஜு பருப்பு. இந்த ஒவ்வொரு தினமும் நாங்கள் சாப்பிடக்க கடிவடம் நல்லா இருக்கும். இப்படி இருக்குண்ணா பாருங்க, எப்படி இருக்கான்னு. இந்த ஒன்றோட ஒன்று முட்டாமல் நல்லா இந்த சுரப்பாக இருக்குது பாருங்க. அதுதான் மிரக்கறி சம்பல் ரெடி ஆயிட்டுது. இந்த பருவத்தில் பண்ணமாட்டா நாங்கள் உப்பு பார்க்கலாம். உப்பு காணாட்டிக்கு தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்ல வடிவாக பிரட்டி விடலாம். இப்போ பார்ப்போமே பாருங்க, உங்களுக்கு அது ஒரு கலை. இப்படி சொல்லி தான் நான் பார்க்குறேன் இல்லை நிறைய சாப்பாட்டுக்கு. காணும், உண்மையிலுமே காணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே உண்மையாக சாப்பிடணும் போலான்னு இருக்கு எனக்கு. இந்த கச்சான் பருப்பு இதெல்லாம் கடிபட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக இதுக்குள்ள சோஸோ இல்லாட்டி சீனியோ சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ ப்ளம்ஸ் எல்லாம் நாங்கள் கூடுதலாக போட்டிருக்கிறபடியாக எங்களுக்கு தேவையில்லைன்றபடியாக நாங்கள் அதை சேர்க்கையில் நீங்கள் வேணும் விரும்பினா அதை சேர்த்துக்கொள்ளலாம். எங்களுக்கு சம்பல் வந்து தயாராகிட்டுது. நாங்கள் இறக்கி கொஞ்சம் மாற விட்டுட்டு தேசிக்காய் புளி சேர்த்துக்கொண்டு சாப்பிடுவோம். நாங்கள் தேசிப்புளி விதையெல்லாம் எடுத்து போட்டு தேசிப்புளி சேர்க்கப்புறம் பாதி புளி அளவில் சேர்த்தா காணும் எங்களுக்கு. அப்படி இந்த தேசிப்புளி விதை இருக்குண்ணே. நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா நாங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றி விடுவோம் சம்பளை. எப்படி இருக்குன்னு பாருங்க. வெள்ளை கலருக்குள்ள போட வடிவாக இருக்குது, பார்க்க ஆசையாக கிடக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. நாங்கள் ரெண்டையும் தனியாக பச்சரிசி சோறோட தான் இந்த மிரக்கறி சம்பல் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அப்போ தான் நாங்கள் இந்த சுவை அங்கே நாங்கள் இன்றைக்கு எல்லாம் செய்துட்டோம், சாப்பிட்டு பார்ப்போம். இந்த கால் வந்து வீடியோ எடுக்கிறபடியா என்னோட சாப்பிட இருக்கே இல்லை. இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். அவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டாம். மாமா என்ன சொல்லுது? நீங்கள் இப்படி ஒரு சாப்பாடு இதுக்கு முதல் எங்கேயாவது கடை வழியே நான் கடவுளையும் சாப்பிட்டதில்லை. நான் உண்மையாகவே என்னென்றால் உணவு சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கு தான் இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன். அதெல்லாம் எப்படி இருக்குது சம்பல்? ஒரு சம்பளம் நல்லா இருக்கு. என்ன சம்பளம்னு சொல்லுங்க பாப்பா. என்ன சம்பளம்னு எனக்கு தெரியாது, ஆனால் சாப்பிட நல்ல ருசியா இருக்கு. ஏனென்றால் அம்மா வந்து நாங்கள் சமைச்சு முடிஞ்ச அப்புறம் தான் எங்களோட சாப்பிட வந்தோம். அவருக்கு என்ன சமைச்சோன்னே தெரியாது. அதான் இது என்ன சம்பளம், இது என்ன சம்பளம், என்ன சம்பளம் வருது, கடலை வருது. அப்போ என்ன சொல்றது, என்ன சம்பளம்னு சொல்றது? திட்டத்தில் இருந்து பார்த்துருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வா முடிய விட்டு தானே வந்தவா தெரியா என்ன சம்பளம், நான் என்ன செய்தேன்னு கேட்டவா. சம்பளம் தான் செய்திருக்கேன்னு சொன்ன, என்ன சம்பளம்னு சொல்லல, சம்பளம் செய்திருக்கட்டும்.
திருப்பி திருப்பி காட்டணும் இது என்ன போட்டுருக்கு என்ன வரும் நான் இன்னும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க உண்டு ஏன் பிள்ளை நாங்கள் இப்போ இதே நீங்கள் இப்போ விவகாரம் உங்களுக்கு நான் செய்து தரையில அம்மா அப்படி இல்லை அது திடீரென்று செய்தபடியா இப்போ அப்படி இருக்கப்பா நல்ல டேஸ்டா இருக்கு கறி ஒன்றும் தேவையில்லை இதே காணுமே கறி அந்த பிளம்ஸ் எல்லாம் கடிவடைக்க நல்ல இனிக்குதேண்ணே இனிப்பாவும் இருக்குது நல்ல அந்த உரைப்பு எல்லாமே சேர்ந்துருக்கு நீங்க ஒன்று பண்ணா ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க உண்மையா நான் வீடியோ எடுத்து போட்டு சாப்பிட்றேன் ஒரு வாய் சாப்பிட்டால் பிறகு அந்த என்ன சொல்றது தெரியாதேண்ணா ஓ ஃபங்க்ஷனுக்கு தனியாகவே செய்யலாம் இது வந்து இப்ப மிரகரி ஃபங்க்ஷனுக்கு செய்யற சம்பல் தான் இது இப்போ அம்மாவுக்கு சொல்லுங்க என்னண்டு இப்ப மாசி சம்பல் செய்வோம் தானே இந்த ஃபங்க்ஷன் இல்ல மஜ்ஜ சமையலுக்கு மாசி சம்பல் செய்யறது கூடுதல் கல்யாண ஊர்கள் எல்லாம் பெப்பினோம் மிளகறிக்கு செய்யுது இது வந்து நல்ல முறை பாரு மிரகரிக்கு செய்யற சம்பல் தான் இது மிரகரி சாப்பாடு கூடுதலாக மரக்கறி சமைக்கக்குள்ள இந்த விரதங்கள் மற்றது இந்த என்ன சொல்றது இது கூடுதலா நிகழ்வுகள்ல தான் நிகழ்வுகள்ல தான் சமைக்கிறது அது எனக்கு அந்த மாசிச்சம்பல் மாதிரியே இருக்குது பாருங்க ஆனால் ஒரு தான் எடுக்கணுமே தேங்காய் பூ வந்து வறுத்துட்டு போட்டால் தான் நல்லா இருக்கும் இது வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வந்து வச்சு பாவிக்கலாம் ஒரு டின்னுகளுக்கு எல்லாம் போத்துல போட்டு அடைச்சி வச்சு பாவிக்கலாம் பொறுமை இருக்காது அதான் உள்ளி நாங்கள் மறந்தாச்சு ஒருக்கா சின்னாக்களும் சொல்லாங்க ஓ அந்த கச்சான் அதெல்லாம் இருக்கிறபடியா எல்லாம் புறக்கி அடிச்சுடுவோம் உள்ளி உருவாய் இப்படித்தான் நடந்தது வச்சுட்டு சாப்பிட்டு காட்டுவோம்னு சொன்னாங்க அது அடுத்த நாளே போத்திலேயே காடையில் முடிஞ்சது இன்னும் அச்சாறு பார்க்கல நாங்கள் பார்த்து நாங்கள் இவையில் ஒரு தினம் கவனிக்கல நாங்கள் அடுத்தடுத்த சமையல்ல கட்டாயம் சாப்பிட்டு காட்டுவோம் வேணாம் அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ முடிப்போமோ முடிச்சு கொள்வோமோ அருமையான ஒரு சம்பல் உண்மையாக அருமையான ஒரு சம்பல் என்ன நான் சாப்பிட்டு பார்த்து நான் கொஞ்சம் இந்த இது உப்பு காணும் கொண்டு வீடியோ எடுத்து முடிய சாப்பிடுவோம் என்ன உண்மையாகவே நல்ல ஒரு கணக்காக இருக்கு நல்ல ருசியாக இருக்கு அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம் என்ன நன்றி வணக்கம்